ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பொங்கலை ஒட்டி சென்னை எழும்பூரில் இருந்து கோவை வழியாக மங்களூருவுக்கும் ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் பல்வேறு ஊர்களுக்கு சிறப்பு ரயில்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. பொங்கல் கொண்டாட செல்பவர்களின் வசதிக்காக வரும் 13ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் அரக்கோணம், காட்பாடி, சேலம் வழியாக கோவைக்கு இரவு 11:27 மணிக்கு சென்றடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல பொங்கல் பண்டிகையை முடித்துவிட்டு சென்னை திரும்புவோருக்கு வசதியாக வரும் 19ஆம் தேதி ராமநாதபுரத்தில் இருந்து தாம்பரத்திற்கு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. 19ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணிக்கு ராமநாதபுரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் சிவகங்கை, பட்டுக்கோட்டை, திருவாரூர், சிதம்பரம், கடலூர், விழுப்புரம் வழியாக அதிகாலை 3:30 மணிக்கு தாம்பரத்தை வந்தடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு பொதுமக்கள் சொந்த ஊர் செல்ல வசதியாக ஒப்பந்த அடிப்படையில் தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு குறிப்பிட்டார். எல்லா ஊருக்குமான பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதல்லாமல் கடந்த தீபாவளியின் போது எப்படி தனியார் பேருந்துகளை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கினோமோ அதே போல இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவையான அளவிற்கு அந்த தனியார் பேருந்துகளும் இயக்கப்பட்டு பொதுமக்கள் எந்த இடையூறும் இல்லாமல் ஊர் சென்று சேர்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுமக்கள் வசதிக்கேற்ப தனியார் பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று கணித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் பொங்கல் பண்டிகை நாட்களில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வரக்கூடிய 15ஆம் தேதி ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் நிலவக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு பூஜை முடிந்த பிறகு அனைத்து பணிகளையும் விட்டுவிட்டு சொந்த ஊரில் விவசாயம் செய்யலாம் என நினைப்பதாக திருச்சியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். திருச்சியை அடுத்த முசிறி MIT வேளாண்மை மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடந்த பொங்கல் விழாவில் தனது மனைவியுடன் கலந்து கொண்ட ஆளுநர் RN ரவி கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளித்தார். வேளாண் கல்லூரி வளாகத்தில் மாணவ மாணவியர் பராமரிக்கும் தோட்டத்தை பார்வையிட்ட பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் தானும் விவசாய குடும்பத்தில் இருந்து வந்ததாக கூறினார். I come from a farmer's family. My wife comes from a farmer family. And we have done farming at our younger age ourselves. When we were driving, we were walking. I was telling my wife, I think let us leave all this job and go back to farming. It's far more satisfying. நம்மாழ்வார் கூறியது போல வருங்காலங்களில் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் எனவும் ஆளுநர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டிற்கு வந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேடியப்பனூரில் உள்ள பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் அமெரிக்கா, ஸ்வீடன், இத்தாலி மற்றும் டென்மார்க் நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் தமிழ் பாரம்பரிய உடையணிந்து உற்சாகமாக கொண்டாடினர். To be here during this beautiful festival and to get to share your fantastic culture, especially at this school. It's always one more alive when you see children performing and dancing and playing. So I feel really happy about being here. இதேபோன்று சென்னையை அடுத்த வண்டலூரில் உள்ள தனியார் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த விழாவில் பொங்கலோ பொங்கல் என்று மகிழ்ச்சி பொங்க கூறி அமெரிக்க நாட்டினர் கொண்டாடினர். இதையடுத்து பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் களைகட்டின. மாணவ மாணவியருடன் சேர்ந்து வெளிநாட்டினரும் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர்.
சென்னை குளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது மனைவியுடன் பொங்கல் வைத்து மகிழ்ந்த காட்சிகள் தான் இவை. முதல்வர் மு க ஸ்டாலினின் தொகுதியான குளத்தூரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொள்ள வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினுக்கு திமுகவினர் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சிறுமி தியாவின் பக்தி பாடல் நிகழ்ச்சியை முதல்வரும் அவரது மனைவியும் ரசித்து பார்த்தனர். கொண்டாட்டம் முத்தமிழில் பாட வந்தேன் முருகனையே வணங்கி நின்று. அதன் பின்னர் பயனாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளை முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கினார். நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகளையும் விரைவில் நிறைவேற்றுவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நடந்த சமத்துவ பொங்கல் விழாவில் உரையாற்றிய அவர் தன்னையும் கொளத்தூரையும் பிரிக்க முடியாததைப் போல பொங்கலையும் திமுகவையும் பிரிக்க முடியாது என்றார். எப்படி கொளத்தூரையும் என்னையும் பிரிக்க முடியாது, அதே மாதிரி பொங்கலையும் திமுக பிரிக்க முடியாது. உங்களுக்கு எப்படி பூரிப்பு அந்த ஆர்வம் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ மேடம் மட்டும் இல்லைன்னா நானும் உங்களை மாதிரி கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் உறுதியாக நிறைவேற்றுவோம் எனவும் முதலமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன பணிகளை நிறைவேற்றுவோம் என்று மக்களிடத்தில் உறுதி தந்தமோ வாக்குறுதி தந்தமோ அதையெல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றக்கூடும். 1-2 இருக்கு, இல்லைன்னு சொல்லலை, அதை மறுக்கலை. நேற்றைக்கு கூட சட்டமன்றத்தில் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அந்த 1-2 கூடயும் விரைவில் அதையும் நிறைவேற்றுவோம். அதில் நாங்கள் எந்த அளவுக்கு பின்வாங்க மாட்டோம் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். தமிழகத்தில் 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும் எனவும் மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கக்கூடிய நிலையில் 2026 சட்டசபை தேர்தலுக்காவது எடப்பாடி பழனிசாமி வருவாரா என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கூடிய அறிக்கையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சரின் கேள்விகளுக்கு எடப்பாடி பழனிசாமியால் பதில் கூற முடியவில்லை என்றும் பாஜகவின் ஓட்டு வங்கி சேதாரம் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேர்தல் புறக்கணிப்பு என்ற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து கடந்த ஆண்டு நடைபெற்ற விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று தொடர்ந்து 10 தேர்தல்களில் தோற்றவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் தோற்று அவப்பெயர் ஏற்படுவதை தடுக்கவே களத்தில் இறங்கவில்லை என்றும் ஏவா வேலு சாடியுள்ளார். மேலும் தன்னுடைய தேவைக்காக அதிமுகவையே எடப்பாடி பழனிசாமி பலிபீடமாக்கி இருக்கிறார் என்றும் அமைச்சர் ஏவா வேலு விமர்சித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே மளிகை கடையில் ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறியதில் 3 பேர் படுகாயமடைந்தனர். வாழப்பட்டு கம்பர் நகரை சேர்ந்தவர் சண்முகம். இவர் அதே பகுதியில் வீட்டுக்கு முன்பு சிறிய அளவில் மளிகை கடை நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல் கடையில் பொருட்கள் விற்பனை செய்து வந்த நிலையில் கடையில் இருந்த ஃப்ரிட்ஜ் திடீரென்று பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதில் மளிகை கடை தரைமட்டமானது. வெடி சத்தம் கேட்டு அப்பகுதி மக்கள் அலறியடித்து ஓடினர். இந்த விபத்தில் கடை உரிமையாளர் சண்முகம், ரவி ஆகியோர் படுகாயமடைந்தனர். இந்திரா என்பவர் லேசான காயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் 2 நாட்கள் நடைபெற்றது. விஜய் மக்கள் இயக்கத்தில் மாவட்ட தலைவராக செயல்பட்டவர்களில் 80% நிர்வாகிகளுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்க முடிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற அடிப்படையில் நியமிக்கப்பட இருப்பதாகவும் 100க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களின் பெயர்களுடன் பட்டியல் இறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் இன்னும் 2 மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு மட்டும் தேர்வு செய்ய முடியாத நிலை நீடிப்பதாகவும் கூறப்படுகிறது. தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு.